ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தேவையில்லாமல் தூக்கி போடக்கூடிய ஓல்டு கிளாத்து, மஞ்சள் பை, இந்த மாதிரியான ஐட்டம்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் சூப்பரான கிச்சன் க்ளீனிங் டிப்ஸும் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் மூடிகள்லாம் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அதே சேம் டைம் நம்ம ஓல்டு பேங்கிள்ஸை எப்படி ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். இந்த மாதிரி கறி படிஞ்சிருக்கக்கூடிய பாத்திரங்களை கை வலிக்காமல் ஈஸியாக அந்த கறியை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துருக்க தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ் வாஷ் கிளீனர் ஒரு மூடி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பழைய லெமன் ஒரு லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமனுடைய தோலை அதிலே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க. கொதிக்கிற வரை வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி போட்டு விட போகிறோம். முக்கியமாக அந்த கறி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷன் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி மூழ்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே தண்ணியை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி சில்லுன்னு ஆறுற வரலாம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம தண்ணி ஆறின பிறகு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் தண்ணி ஃபுல்லாக சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ நான் இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். நான் வேறு எதையுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தா போதும். மேலே இருக்கக்கூடிய எல்லா கறியுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விடாப்பிடியான கரைகளை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ளீனாக புது பாத்திரம் மாதிரி மாறிடுச்சு. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது கூட ஓல்டு பேங்கிள்ஸும் எடுத்துக்கோங்க. இந்த ஓல்டு பேங்கிள்ஸை அந்த ஹேங்கர் கூட அழகாக சேர்த்து இந்த மாதிரி டேப் போட்டு டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி 4 பேங்கிள்ஸையும் நம்ம டேப் போட்டு டைட்டாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 பேங்கிள்ஸையும் அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஷாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பேங்கிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3லேருந்து 4 ஷாக்ஸ் வரும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நான் ஜஸ்ட் ஒரு ஷாக்ஸ் உங்களுக்கு ஹேங் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணிக்க முடியும், உடையாமல் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஷாக்ஸை மட்டும் ஒரு ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஷாக்ஸும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகவே ஆகாது. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. அந்த ஓல்டு லெகின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அதாவது அந்த தையல் போட்டுக்கலிங்களா, அந்த தையல் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்தை. பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த துண்டை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு ஹேண்ட் பேண்ட் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஓரங்கள் இருக்கக்கூடிய இழைகளை பிரித்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த தையலுக்கு 2 சைடில் இருக்கக்கூடிய ஓரங்களை பிரித்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இதே மாதிரி 2 சைட்லையும் பிரித்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த இழைகளை பிரித்து எடுத்துட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அழகாக தச்சு விட்டுருங்க. ஓப்பன் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் லேஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டட் இருக்க மாதிரி லேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இதை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹேண்ட் பேண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி பேண்ட் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேண்டு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் சூப்பரான ஹேண்ட் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த மூடியில் மேலே மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். 2 மூடியிலையுமே ஒவ்வொரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கனமான கயிறு எடுத்து அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி 2 மூடியையும் சேர்த்து அந்த கயிறில் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதில் நம்ம துணி காய வைக்கிற கிளிப்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்ஸை நம்ம ஒவ்வொரு கிளிப்பையும்
அந்த பிளாஸ்டிக் மூடிகளில் அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு மூடியிலையும் நீங்கள் 10லேருந்து 12 கிளிப்ஸ் வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நான் வந்து 2 மூடி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 25 கிளிப் வரலும் நம்மளால் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம கயிறு வந்து கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கயிறை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுடலாங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது துணி காய வைக்கும் பொழுது இந்த மூடிகளை கையில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த கிளிப்ஸை வந்து துணிகளில் போட்டு விட்டுடலாம். மறுபடியும் துணியெல்லாம் எடுக்கும்பொழுது அந்த கிளிப்ஸை இந்த மூடிகளில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி அழகாக அந்த ஹூக்லேயே ஹேங் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. நம்ம மஞ்சப்பை, அந்த மஞ்சப்பையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய ஓரங்களை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பையை அதனுடைய கைப்பிடிகளை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான இடத்துல இதை ஹேங் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த பேக்குக்கு உள்ளே வந்து நம்ம கனமான டவல்ஸ்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த டவல்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.